ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். காலையிலே என்னடா கற்பூரவள்ளி காட்டுறான்னு பார்க்குறீங்களா? ஐயோ, செம்ம பனி பெய்யுதுங்க. குழந்தைங்களுக்கு செம்ம கோல்ட் ஆகுது. நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நிறைய குழந்தைங்களுக்கு. ஏன்னா டெய்லியும் ஸ்கூலுக்கு காலையிலே போகிற ஒரு ஸ்கூலில் காலையிலே ஒரு 7:30 கிளம்புறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களும் ரொம்ப கோல்டாகும். ஏன்னா செம்ம பனி பெய்யுது. ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கற்பூரவள்ளி மரம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, செடி. இப்போ எங்கள் வீட்டில் இருந்தது இந்த பனியால் கொஞ்சம் வாடி போயிடுச்சு. அதனால் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வாங்கின்னு வந்தேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா கோல்ட் ஆகுது. பணம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடுவாங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போக முடியாது. நம்மளுக்கு வீட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு வைத்தியம் கற்பூரவள்ளி, தூதுவளை, அது மாதிரி தான் நம்ம போடுவோம். இன்றைக்கி நான் கற்பூரவள்ளி தான் குழந்தைங்க காலில் கொடுக்க போகிறேன். இது கொதிக்க வச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு சுடு தண்ணியில் போட்டு நசுக்கி ஒரு பாடை ஊற்றி விடலாம். குழந்தைங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றலாம். சின்ன குழந்தைங்க அந்த அளவு, பெரிய குழந்தைங்க இது மாதிரின்னு வயசு வரையும் நம்ம ஊற்றிடலாம். பெரிய குழந்தைங்க ஊற்றுற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் அளவுக்கு அதிகமாக ஊற்றிடாதீங்க. இதை சூட்டை கிளப்பிட்டும். அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு மாதிரி. மருந்து தான், மருந்து மாதிரி அளவாக கொடுக்கணும். சீக்கிரம் சரியாகணும். நம்ம நிறைய கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வேறு எஃபெக்ட் கிடச்சிரும். அதனால் குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க, நல்லாவும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி கை வைத்தியம் கொடுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஃபீல் பண்ணியிருந்தால் கடைசி நம்மளும் உடம்பு சரியாமல் ஆகுது. நான் நிறைய அனுபவப்பட்டுக்கிறேன். நம்மளுக்கு தன் கையை தணுக்குது மாதிரி என்னோடய வேலைகளை நான் தான் பார்த்துப்பேன். என்னோடய வாழ்க்கைக்கு நான் தான் துணை. நம்மளுக்கு பக்கா பலம் எதுவும் இல்லை. அதனால நம்ம உடம்பை நல்லா பார்த்துணும், குழந்தைங்களை நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினைப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து கொடுப்பேன். அதனால் நிறைய பேர் பேசலாம், அதாவது குழந்தைங்க அனுப்பாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறான்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம ஈஸியாக மற்றவங்களை குற்றம் சாட்டலாம், அவங்க மேலே பழி போடலாம். நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும். அது யாராக இருந்தாலும் தனக்கு வந்தால் தான் தலைவலி, தனக்கு வந்தால் தான் பல்லு வலி. அப்படி வரும்போது தான் அவங்க அனுபவம் தெரியும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க உடம்பு சரியில்லையா, அது கை வைத்தியம் கொடுக்குறோம். இன்றைக்கி சரியாகலையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் கற்பூரவள்ளி கொடுப்பேன், ஒரு 3 நாளைக்கு கொடுப்பேன். அது கேட்கலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவேன். இதை மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு நல்லா கேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா பனிக்காலம் வந்துச்சு, பெரியவங்களாலே தாங்க முடியல. இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப கோல்டு. நாம் கோல்டு பெரியவங்கனால நான் இதை குடிச்சு பார்ப்பேன். கேட்கலான்னா 2-3 மாத்திரைங்களை போடுவேன். கோல்டு மாத்திரை ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி மாத்திரை நிறைய கொடுத்தோம்னா அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க சூடாகிடும். அது குழந்தைங்களால தாங்க முடியாது, வயிறு வலி. அதனால் சின்ன குழந்தைங்க ஏற்ற மாதிரி நம்ம கை வச்சு ஃபஸ்ட்டு கொடுங்க. இப்போ இந்த கற்பூரவள்ளி, ரவை, சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு உப்பு கூட. அதுங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு பிடிக்காது. சொட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாலாடை குத்திங்கன்னா பக்குன்னு குடிச்சிருங்க. இதுங்களும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கை வைத்தியம் மீறினா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ போட முடியல, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.